நிறைய பேர் நம்ம பாவமே செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாவத்தை செஞ்சுருவோம். நம்மளோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சாத்தானோட சோதனையிலிருந்து ஜெயிச்சாரு. நாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த தவக்காலத்தோட 18வது நாள் தியானத்துக்கு என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஒரு போராட்ட களத்தில் தான் வாழ்ந்துட்டே இருக்கோம். இன்னைக்கு நான் யாரையும் திட்டக்கூடாது, இன்னைக்கு நான் தப்பாக எதையும் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம காலையில் ஏதாச்சும் முடிவெடுப்போம். ஆனால் நைட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை வம்பட்டியாக இழுக்கும், நாமளும் அதில் விழுந்துடுவோம். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைன்னு நீங்கள் கேட்குறீங்களா? கவலைப்படாதீங்க, இயேசுவுக்கே சோதனை வந்துச்சு. அவர் எப்படி அதை கூலாக டீல் பண்ணாரு, அதே மாதிரி நாம் எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தப்ப சாத்தான் கிட்ட வந்து 3 முறை சோதனை செஞ்சான். அப்போது ஆண்டவர் அவனை எப்படி துரத்தினாரு தெரியுமா? மத்தேயு 4:4 இருக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு முறையும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு தான் அவர் வசனத்தை ஆயுதமாக பயன்படுத்தினார். உங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் வரும்போது அதை உங்கள் சொந்த அறிவால் ஜெயிக்க முடியாது. அந்த நேரத்தில் ஒரு வசனத்தை சொல்லி பாருங்க. கர்த்தாவே, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. வசனம் இருக்கிற இடத்துல இருட்டுக்கும் சோதனைக்கும் அங்கே வேலையே இருக்காது. அடுத்து சில நேரங்களில் சோதனையை நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு அங்கேயே நிற்கக்கூடாது. யோசேப்புக்கு ஒரு சோதனை வந்தப்ப அவர் அங்கே விவாதம் பண்ணிக்கிட்டுலாம் நிற்கலை, தன் சட்டையை விட்டுட்டு ஓடிட்டாரு. இன்னைக்கு உங்கள் சோதனையாக இருக்கிறது உங்கள் மொபைல் ஃபோனாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு தவறான நண்பராக கூட இருக்கலாம். அந்த இடத்த விட்டு, அந்த சிச்சுவேஷனை விட்டு நம்ம ஓடுறது தான் நமக்கு ஒரு புத்திசாலித்தனம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது என்னன்னா, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பி போகும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அப்படின்னு இருக்கு. அந்த போக்கை கண்டுபிடிச்சிட்டா, அதாவது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற வழியை கண்டுபிடிச்சிட்டு ஓடணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்தப்ப அவரோட சீஷருங்க கிட்ட சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் சீஷர்களோ தூங்கிட்டாங்க ஜெபம் பண்ணாமல். நம்ம எப்போ பலவீனமாக இருக்கோம்னு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எப்போ ஜெபிக்காம இருக்கோமோ அப்பதான் அவன் மெதுவாக உள்ள வருவானே. ஒரு வேலையை போட்டு வச்ச வீட்டுக்குள்ள திருடன் வர்றது கஷ்டம். ஜபம்தான் நம்மளோட ஆத்மாவுக்கு ஒரு பெரிய வேலி. அந்த வேலையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த சாத்தானும் உள்ளே வரவே முடியாது. இப்போ நான் ஒரு 3 விஷயம் சொன்னேன். இதை நீங்கள் கவனித்து ஃபாலோ பண்ணாலே சோதனையிலேருந்து ஈஸியாக நம்ம வரலாம் வெளியே. முதல் விஷயம், வசனம் தான் நம்மளோட ஆயுதம். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அங்கே பைபிள் வசனத்தை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. 2வது வழி எந்த இடத்துல நமக்கு சோதனையெல்லாம் வருதோ அங்கேருந்து ஓடி போயிடணும். அந்த சிச்சுவேஷன்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர பார்க்கணும். 3வது, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அதாவது தூங்காமல் இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளோட இதயத்தை ஆண்டவருக்கான ஒரு விழிப்புணர்வோடு இருந்து ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு சோதனை வர்றது அப்படிங்கிறது ஒரு பாவமே கிடையாது. ஆனால் அந்த சோதனைக்கு நம்ம இடம் கொடுக்கறது தான் ஒரு பாவச் செயல். ஒரு பறவை உங்கள் தலைக்கு மேலே பறக்குது, நீங்கள் அதை தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் தலையில் கூடு கட்டுறதை நீங்கள் தடுக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். நம்மளோட ஆண்டவருமே சோதிக்கப்பட்டார். அவர்னால அந்த சோதனையிலேருந்து வெளியே பாவம் செய்யாமல் இருக்க முடிஞ்சதில்ல. நம்மலாம் யார்? அவரோட பிள்ளைகள் தானே. அப்போ நம்மனாலையும் முடியும். இனிமே என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை எல்லாரை விட பெரியவர். அதை ஃபஸ்ட்டு மறந்துடாதீங்க. சரி, ஒரு குட்டி ஜெபம். கண்ணு முடிக்கோங்க. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா.
ஒவ்வொரு நாளும் இவங்க சந்திக்கிற எல்லா வகையான சோதனைகளில் இருந்து இவங்களை வெளிவரதுக்கு உங்களோட கிருபை தாருங்க. தப்பான வழிகளில் இவங்க கால் இடராதபடிக்கு உமது வசனத்தால் இவங்களை மூடிக்கொள்ளுங்க. சோதனையை ஜெயிக்கிற அந்த விசேஷ பலனை இவங்களுக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு கிறிஸ்தவர்களே, நாளைக்கு தவக்காலத்தோட 19வது நாள். இன்னுமாக ஒரு புதிய சத்தியத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்கள் கூடயும் உங்கள் குடும்பத்துக்கூடையும் எப்பயும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.